குன்றத்தில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தகவல் தெரிவிக்காததை கண்டித்து இந்து முன்னணியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் தரணி, இக்கூட்டத்தில் தொடர்பில்லாத நபர்களை வைத்து ரகசியமாக கூட்டம் நடத்துவதை கண்டிப்பதாக தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இளங்கடையில் மரக்கிளையில் மின் ஒயர்களில் சிக்கி மின் கசிவு ஏற்பட்டு கண்ணாடி டிசைன் ஒர்க் குடோனில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் கடையில் இருந்த கண்ணாடி டிசைன் செய்யும் இயந்திரங்கள், கம்ப்யூட்டர்கள் உள்ளிட்ட 10 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் அனைத்தும் தீப்பிடித்து எரிந்து சேதமானது. இந்த விபத்தில் 2 தீயணைப்பு வாகனங்கள் வந்தடைந்து 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் பவானி அம்மன் கோயிலில் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் எஸ்சி பிரிவின் தலைவர் MP ரஞ்சன்குமார் குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த அவர், தமிழகத்தில் பட்டியலினத்தவர் இந்து அறநிலைத்துறைக்கு அமைச்சராக வந்தால்தான் கோயில்களில் பட்டியலின மக்கள் சுவாமி தரிசனம் செய்ய முடியும் என பேட்டியளித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சாலை விபத்தில் சிற்பி உயிரிழந்ததை அடுத்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று சிற்பக்கலை கூடத்தின் முன் ஆம்புலன்ஸ் வாகனத்தில் உடலை வைத்து போராட்டம் நடத்த முயன்ற உறவினர்களிடம் போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்திய பின் போராட்டத்தை கைவிட்டனர். கலைஞரின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு திமுக இளைஞர் அணி சார்பில் மாபெரும் பேச்சு போட்டியில் 100க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றனர். இப்போட்டியில் மாநில இளைஞர் அணி துணை செயலாளர் KV பிரகாஷ் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசுவாமி கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே அமைந்துள்ள ஸ்ரீ ஆவுடையார் சிவன் கோவிலில் உள்ள சிலைகளை கடந்த 19ஆம் தேதி அன்று மர்ம நபர்கள் உடைத்துவிட்டனர். இது குறித்து கிராம மக்கள் கூறுகையில், இது சம்பந்தமாக கோவில் நிர்வாகம் புதுச்சத்திரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இதுவரை காவல்துறையினர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் ஆக்கூரில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் சார்பில் பொன்விழா ஆண்டு கலை இலக்கிய இரவு நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு நடிகை ரோகிணி கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். இதில் பேசிய அவர், நீட் வைக்கக்கூடாது என முதலில் கூறியது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் என பேசியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் நகரியத்தில் இயங்கி வரும் அணு ஆற்றல் மத்திய பள்ளி ஒன்றின் மாணவ மாணவியர்களால் தயாரிக்கப்பட்ட பொருட்களின் கண்காட்சி நிகழ்ச்சி பள்ளியின் முதல்வர் சேஷன் தலைமையில் நடைபெற்றது. திருவண்ணாமலை அடுத்த மங்களம்புதூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நந்தி விநாயகர் 48வது நாள் மண்டல பூஜை முன்னிட்டு சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க யாகங்கள் நடைபெற்று நந்தி விநாயகருக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு தீபாராதனை மிக விமர்சையாக நடைபெற்றது. கிருஷ்ண ஜெயந்தி மற்றும் வார விடுமுறை என தொடர் விடுமுறை காரணமாக உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் சுற்றுலா பயணிகள் ரோஜா பூங்கா, படகு இல்லம், பைக்காரா படகு இல்லம் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்து செல்கின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.